friends, welcome to Kamali's Dairy. என்னங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டே 3க்கான ஹேர் மாஸ்க் தான். ஸோ இந்த 30 days ஹேர் க்ரோத் சேலஞ்சில் பார்த்தீங்கன்னா 2 மாஸ்க் ஏற்கனவே போட்டிருக்கோம். இன்னும் பார்க்காதவங்க நான் ஐ பட்டன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பாருங்கள். ஸோ இந்த 30 days ஹேர் க்ரோத் சேலஞ்சில் நம்ம வந்து ஒரு வாரத்தில் 2 ஹேர் மாஸ்க் வந்து பண்ண போகிறோம். ஸோ அந்த 2 ஹேர் மாஸ்க்குமே பார்த்தீங்கன்னா ஒரு 2 பொருள் வந்து சேமாக இருக்கிற மாதிரி நான் பார்த்துக்கிறேன். ஸோ இதில் வந்து உங்களுக்கு எதெல்லாம் வந்து அவைலபிலிட்டியாக இருக்கோ நீங்களும் வந்து சேர்ந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இது ஏன் 30 days ஹேர் க்ரோத் அப்படிங்கிறதுனா 30 daysல வந்து முடி வளர்ந்துரும் அப்படிங்கிற கான்செப்ட் கிடையாது. ஒரு விஷயத்தை வந்து நம்ம தொடர்ந்து பண்ண அதை வந்து கண்டினியூட்டியாக வந்து நம்ம பண்ணுவோம். ஸோ இப்போ யாருக்காவது ஹேர் ஃபால் இருக்குது, ஹேர் க்ரோத் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை பண்ணுறப்ப உங்களுக்குமே வந்து ஒரு மோட்டிவேஷனாக பூஸ்டப்பாக இருக்கும். அந்த மாதிரி பண்ண அந்த 30 daysல உங்களோட ஹேரோட ரிசல்ட்டை பார்க்குறப்ப உங்களுக்கே வந்து ஆச்சரியமாக இருக்கும். ஓகே, ஹேர் கேர் ரொட்டீன் வந்து பண்ணணும்னா இவ்வளோ பலன்கள் இருக்கா அப்படின்ட்டு. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் இந்த மாதிரி சேலஞ்ச் அப்படிலாம் போட மாட்டேன். ஏன்னா வந்து அதில் வந்து நமக்கு 1 or 2 inches தான் கண்டிப்பாக வளரும். ஸோ ஹேர் க்ரோத் அப்படிங்கிறது வந்து எப்பயுமே வந்து 1 or 2 inches தான் வளரும். அதுக்கு மேலே வந்து கடகடன்லாம் வளர்ந்துடாது முடி. ஸோ இது வந்து ஒரு வருஷம் ஆகும், மாதம் ஆகும். அதனால் இதெல்லாம் வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன அவைலபிலிட்டி இருக்கோ நீங்கள் வந்து அதை ட்ரை பண்ணலாம். இன்னொரு சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா முடியை அளந்துட்டு எனக்கு ஆஃப்டர் 30 days வந்து எவ்வளோ வளர்ந்துருக்கு அப்படின்ட்டு காட்டுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நான் வந்து அதுக்கு முன்னாடியே இதை ஸ்டார்ட் பண்ணதுனால இன்னொரு டைம் வேணால் நான் அந்த மாதிரி வேணால் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ஹேர் கேர் ரொட்டீன் வந்து பண்ணணும் அப்படின்னா இந்த ஐடியாஸை நீங்களுமே எடுத்துக்கலாம். இப்போ வீடியோக்குள்ளே போய் என்ன ஹேர் மாஸ்க் போட்டிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஹேர் மாஸ்க் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எடுத்துக்க போகிற ஃபஸ்ட் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா ஹைபிஸ்கஸ் லீவ்ஸ் தான். ஸோ ஹைபிஸ்கஸ் லீவ்ஸில் வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், விட்டமின்ஸ்லாம் இருக்குது. செம்பருத்தி இலையில் அவ்வளோ குணங்கள் இருக்குது. நீங்கள் வெறுமனையாக தலைக்கு தேய்ச்சி குளித்தாலே அது வந்து உங்களோட ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே வந்து பவுடர் ஃபார்மில் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். அடுத்தது எடுத்துக்க போகிறது செம்பருத்தி பூவோட பொடி. ஸோ செம்பருத்தி இலையும் சரி, செம்பருத்தி பூவும் சரி நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹேர் ஃபாலை ஸ்டாப் பண்ணும். சின்ன வயசுலேயே நிறைய பேருக்கு இளநரை வந்துடுது. இந்த மாதிரி இளநரை பிரச்சனை உள்ளவங்களுக்கு இந்த செம்பருத்தி பூவும் செம்பருத்தி இலையும் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ரெண்டத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட ஒரு பொருள் தான் சேர்க்க போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா கரிசலாங்கண்ணி பொடி தான். ஸோ இது எல்லாமே வந்து என்னோட இளநரை, அதாவது எனக்கு வந்து நிறைய இன்னும் வந்து சீக்கிரமாக ஸ்ப்ரெட் ஆகாமல் கொஞ்சம் லேட் பண்ணுறதுக்கோசரம் இந்த ஹேர் மாஸ்க்கை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன். கரிசலாங்கண்ணி பொடி ஆட் பண்ணிக்கிறேன். கரிசலாங்கண்ணி பொடி, செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூ பொடி எல்லாமே வந்து இளநரை தடுக்கிறதுல ரொம்பவே முக்கிய பங்கு வகிக்கும். இந்த ஹேர் மாஸ்கில் சேர்க்க போகிற 4வது இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா கோக்னட் மில்க் தான். கோக்னட் மில்கில் பார்த்தீங்கன்னா நிறையா ஃபேட்டி ஆசிட்ஸ், அதே மாதிரி நிறையா மினரல்ஸ், விட்டமின்ஸ் இதெல்லாம் அதிகமாக இருக்குது. மெயினாக நம்மளோட முடியை வளர செய்கிறதுக்கும், நம்மளோட ஸ்கேல்ப்பை வந்து நல்லா மாய்ஸ்டராக வச்சுக்கிறதுக்கும், ஸ்கேல்ப்பில் ஏதாவது இரிட்டேஷன்ஸ் இருந்தாலும் இந்த தேங்காய் பால் வந்து போக்கும். ஸோ தேங்காய் பாலை வந்து நம்ம முடிக்கு யூஸ் பண்ணுறதுனால அவ்வளோ நன்மைகள் உண்டு. இந்த தேங்காய் பாலில் டெய்லியும் நீங்கள் 1 டம்ளர் குடித்தாலே நம்மளோட ஸ்கின்னே வந்து பளபளன்னு இருக்கும். அந்த மாதிரி தான் நம்மளோட ஹேருக்குமே வந்து ரொம்ப நல்லது. ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து தண்ணியே ஆட் பண்ண போகிறதில்ல, முழுசாக தேங்காய் பாலை வச்சு தான் நான் வந்து இந்த ஹேர் மாஸ்க்கை நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து நீங்கள் எல்லாத்தையுமே வந்து ஈக்குவல் ப்ரொப்போர்ஷன் எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ கட்டி வராமல் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் இன்னும் ஒரு பொருள் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஹேர் மாஸ்க் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெவியான ஹேர் மாஸ்க்குங்களாம். நீங்கள் ஹாஸ்டலில் பசங்க இருக்காங்க, என்னால் வந்து இல்லை நான் வந்து லேடிஸ் ஹாஸ்டலில் இருக்கேன், என்னால் ஹேர் கேர்லாம் பண்ண முடியாதுன்னா இதை ஈக்குவல் ப்ரொப்போர்ஷனில் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. ஒரு கண்ணாடி ஜாரில் போட்டு வச்சுட்டு நீங்கள் தேங்காய் பால் கிடைக்கலனாலும் வெறும் தண்ணியை மட்டும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் தலையில் அப்ளை பண்ணாலே இது வந்து அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். இந்த ஹேர் மாஸ்க் பார்த்தீங்கன்னா நல்லா தலைக்கு குளிச்சோனையும் ஹேருமே பார்த்தீங்கன்னா பவுன்சிங்காக நல்லா ஷைனியாக இருக்கும். அதே மாதிரி உங்களோட ஹேர் க்ரோத்துக்குமே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இளநரை வராமல் தடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஹேர் மாஸ்க்லாம் நீங்கள் உங்களோட இதில் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிறப்ப நல்லாவே இளநரை சீக்கிரம் வராமல் லேட்டாக வரதுக்கான சான்சஸ் இருக்கும். எனக்கு நரைமுடியே வரக்கூடாது அப்படின்னு நினச்சா அதுக்கு வந்து நான் கேரண்டி இல்லை. ஏன்னா எல்லாருக்குமே கண்டிப்பாக நரைமுடி வரும். அதை வந்து நம்ம தள்ளி போடலாம். ஏன்னா நம்மளோட பாடியில் மெலனின் வந்து கம்மியாகிறப்ப நரைமுடி ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிக்கும். ஆனால் அது ஒரு 40-50 வயசில் வந்தால் எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஆனால் ஒரு 20-25 வயசு வந்தால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் கேஸ்டர் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். மெயினாக இந்த கேஸ்டர் ஆயில் ஆட் பண்ணுறதுக்கு ஏன் ரீசன் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பவுடர் ஃபார்மில் இருக்கிறதுனால நீங்கள் வந்து கேஸ்டர் ஆயில் ஆட் பண்ணுறப்ப உங்கள் முடி ரொம்ப மாய்ஸ்டர்
மாய்ஸ்சராக இருக்கும், ரொம்ப ட்ரை ஆகாமல் இருக்கும். இதே நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷான லீவ்ஸு செம்பருத்தி பூலாம் கலக்குறீங்கன்னா இந்த கேஸ்டர் ஆயில் வந்து ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனால் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லது. நிறையா பேர் கேட்குறது வந்து எப்படி வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, எங்களுக்குலாம் டஃப்பாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அப்ளை பண்ணுறத ஒரு வீடியோவாக கேட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நானும் இன்க்ளூட் பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் பார்த்தீங்கன்னா கையிலே அப்ளை பண்ணிக்குவேன். முடி நீளமாக இருக்கிறதுனால கை வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அந்த மாதிரி முடியாதவங்க இந்த மாதிரி ஹேர் டை ப்ரஷ் இருக்கும், இந்த மாதிரி ப்ரஷ்ஷில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க, கையிலலாம் ஆகாது. நான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கலோஞ்சி ஆயில் கருஞ்சீரகத்தோட எண்ணெயை தான் வந்து நான் வச்சு அப்ளை பண்ண போகிறேன். இந்த கலோஞ்சி ஆயிலும் வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணது தான். இந்த ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு வீடியோ போட்டிருக்கிறேன். ஸோ இன்னும் பார்க்காதவங்க ஐ பட்டன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், போய் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஆயிலை வந்து நீங்கள் ஸ்கேல்ப் ஃபுல்லாக அப்ளை பண்ணி நல்லா ஒரு மசாஜ் கொடுத்து ஒரு 1/2 hour கழிச்சு இந்த நம்ம ப்ரிப்பேர் பண்ண மாஸ்க்கை வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி மசாஜ் பண்ணுறப்ப உங்களோட ஸ்கேல்பில் பிளட் சர்க்குலேஷன் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நீங்கள் அடுத்ததாக ஹேர் மாஸ்க் போடுறப்ப நல்லாவே எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ எப்பயுமே எந்த ஒரு ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே என்னோடய ஹேர் வந்து கொஞ்சம் ட்ரையாக இருந்ததுன்னா இந்த மாதிரி தான் வந்து ஹேர் ஆயில் மசாஜ் பண்ணிவிட்டு நான் வந்து ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணுவேன். இல்லை ஹேரில் வந்து ட்ரையாக இல்லை, முன்னாடி நாள் நல்லா எண்ணெய் தடவி ஆயில் இருந்ததுன்னா அப்படியே வந்து ஹேர் மாஸ்க்கை அப்ளை பண்ணுவேன். ஸோ நீங்கள் தான் வந்து உங்களோட பாடியை ரிசர்ச் பண்ணி எப்படி தடவைனா கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம எண்ணெய் தடவரப்பே அந்த முடியை புல் பண்ணுறப்பே அது ஒரு விதமான மசாஜ் தான். ஸோ இந்த மாதிரி முடிக்கின்னு வந்து நீங்கள் ஒரு மணி நேரம் செலவு பண்ணாலே போதும் வந்து உங்களோட ஹேர் வந்து ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அப்ளை பண்ணுறேன். ஸோ உங்களுக்கோசரம் நான் வந்து ப்ரஷ்ஷில் அப்ளை பண்ணி காட்டுறேன். ஆனால் என்ன தான் இருந்தாலும் எனக்கு வந்து ப்ரஷ்ஷில் அப்ளை பண்ணுறத விட கையில் அப்ளை பண்ணுறது தான் ரொம்ப ஈஸியாக கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஏன்னா கையில் அப்ளை பண்ணுறப்ப தான் ஸ்கேல்பில் எல்லா இடத்துலையும் வந்து அப்ளை பண்ண ஒரு ஃபீல் இருக்குது எனக்கு. ஸோ ப்ரஷ்ஷில் அப்ளை பண்ணுறப்ப எனக்கு வந்து அங்கே இங்கே விட்டுட்டோமா அப்படின்னு தான் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி வந்து ப்ரஷ் வந்து ஹேர் டைக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மாஸ்க் அப்ளை பண்ணுறப்ப கையில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 2 கையில் தேய்ச்சிட்டு கையை உள்ளே நல்லா முடியில் விட்டுட்டு நீங்கள் ஸ்கேல்பில் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக அப்ளை பண்ணிடலாம். இந்த ஹேர் மாஸ்க் எவ்வளோ நேரம் அப்ளை பண்ணியிருக்கலாம் அப்படின்னா ஒரு 40 to 45 minutes ஆர் 1 hour கூட நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து கேப் போட்டுருங்க, அப்போ தான் சீக்கிரம் ட்ரை ஆகாது. ஸோ நீங்கள் கேப் போடுறப்ப அதுக்குள்ளாரையே வந்து உங்களுக்கு நல்லா கொஞ்சம் வேர்த்த மாதிரி ஆயிரும். ஸோ ஹேர் மாஸ்க்கும் காயாமல் இருக்கும், அதோட சத்துக்களும் வந்து நம்மளோட ஹேருக்குள்ளே இறங்கும். ஆனால் இந்த ஹேர் மாஸ்க்கை வந்து நீங்கள் தலைக்கு தேய்ச்சி குளித்த பிறகு பார்த்தீங்கன்னா முடி அந்த அளவுக்கு சாஃப்டாகவும் ஷைனிங்காகவும் இருக்கும். நான் வந்து பிக்சர் அட்டாச் பண்ணியிருக்கேன், நீங்கள் அதையுமே பாருங்கள். ஆனால் இன்றைக்கி ஹேர் மாஸ்கில் பார்த்தீங்கன்னா எனக்கு தலை காயறதுக்குள்ளே நான் வந்து வீடியோ எடுத்துட்டேன். அதனால் வந்து அந்த அளவுக்கு பவுன்ஸியாக இல்லை, ஏன்னா ஈரமாகவே இருக்குது இன்னும். ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ரெய்னியாக தான் இருக்குது, அதே மாதிரி க்ளவுடியாக இருக்குது. வெயிலில் வந்து சன்னை பார்க்கவே முடியல. நம்ம ஊரில் எல்லாம் வெந்துட்டுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்கிறப்பே பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து க்ளவுடியாக இருக்குது. ஏன்னா சூரியனை பார்க்குறதே வந்து ரொம்ப அரிதாக இருக்குது. கீழே முடியெல்லாம் வந்து காஞ்சிச்சு, பட் உள்ளார இருக்க முடியெல்லாம் வந்து காயவே இல்லை. ஆனால் இந்த ஹேர் மாஸ்கோட ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்னு காட்டணும் இல்லையா? நம்ம பார்த்தீங்கன்னா பொடி வெரைட்டிஸ்லாம் ஆட் பண்ணோம். நார்மலாக பொடி வெரைட்டிலாம் ஆட் பண்ணால் முடி ரொம்ப ட்ரையாக இருக்கும். ஆனால் அந்த ட்ரைனஸே இல்லை, ரொம்ப சில்கியாக சாஃப்டாக இருந்தது. அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா கோக்னட் மில்க்கும் அந்த கேஸ்டர் ஆயிலும் தான். ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி ஹேர் மாஸ்க்கு உங்களுக்கு என்ன அவைலபிளாக இருக்குதோ அதை வந்து நீங்கள் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், என்னோடய ஹேர் வந்து எப்படி இருக்குது, நல்லா ஹெல்த்தியாக இருக்கா அப்படின்னு. கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறப்ப தான் எனக்கும் தெரியும், ஓகே நீங்கள் வந்து இந்த அளவுக்கு அப்சர்வ் பண்ணியிருக்கீங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க நான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன் நல்லா இருக்குது அப்படின்னு. ஸோ அந்த கமெண்ட்ஸ்லாம் பார்க்குறப்ப நமக்கே வந்து ஒரு பூஸ்டப்பாக இருக்கும், பரவாயில்ல நம்ம சொல்லி போடுறாங்க அப்படின்ட்டு. நீங்கள் நான் சொல்கிற ஹேர் மாஸ்கே தான் போடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நம்மளோட சேனல் வந்து ஒரு மோட்டிவேஷன் சேனல் தான். உங்களுக்கு என்ன அவைலபிளாக இருக்குதோ, நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் எது கம்ஃபர்டபுளாக இருக்குதோ ஒரு 10 ஹேர் மாஸ்க் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. வீட்டில் இருக்க அவைலபிள் பொருளை அதை வந்து ஒரு மாதத்துக்கு நீங்கள் கண்டினியூவாக போட்டுட்டு வந்தாலே உங்களோட ஹேர் வந்து நல்லாவே ஹெல்த்தியாக இருக்கும். என்னோட ஹேருமே அப்படி தான், இந்த மாதிரி ஹெல்த்தியாக வந்து நான் இங்கே அப்ராடில் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்களோட கருத்துக்களை வந்து சொல்லுங்கள். இன்னும் எதெல்லாம் வச்சு ஹேர் மாஸ்க் போடலாம் அப்படிங்கிற டிப்ஸையும் வந்து எனக்கு சொல்லிட்டு போங்க. நீங்களும் இந்த ஹேர் மாஸ்க்கை போட்டுட்டு எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு. ஏன்னா எல்லாமே ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருள் தான். ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். இன்றைக்கி போட்ட ஹேர் மாஸ்கில் பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் ஆட் பண்ணியிருக்கோம், அதே மாதிரி செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூ, கரிசலாங்கண்ணி பொடி, இது மூணுத்தையும் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம கேஸ்டர் ஆயிலும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்படி தாங்க வெளிநாட்டில் நீங்கள் எந்த வெளிநாடு போனாலும் சரி, இப்போ உள்நாட்டிலே வந்து செம்பருத்தி இலையும் பூவும் கிடைக்கிறதே வந்து ரொம்ப டிமாண்டாக தான் இருக்குது. ஏன்னா அப்பார்ட்மெண்ட் லைஃப்லாம் போனதுனால
ஸோ மோஸ்ட்லி வந்து கிடைக்காதவங்க வந்து எனக்கு கிடைக்கல அப்படின்னு ஹேர் கேர் ரொட்டீன் பண்ணாமல் இருக்கிறத விட இந்த மாதிரி பொடியெல்லாம் வச்சு நீங்கள் பண்ணுறப்பையும் அதனால பலன்கள் இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா கடந்த 8 வருஷமாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பொடிகளை வச்சு தான் வந்து நான் என்னோட ஹேர் கேர் ரொட்டீனை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்ராடில். ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா இது அப்ராடில் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நம்ம ஊர்லேயே இந்தியாவில் இருக்கிறீங்க எனக்கு எல்லாமே அவைலபிலிட்டியாக கிடைக்கும், எனக்கு ஈஸியாக கிடைக்கும் அப்படின்னா தாராளமாக வந்து நேச்சுரலாக யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா எப்பயுமே வந்து நேச்சுரலாக பச்சை பசேல்னு இருக்கிறத யூஸ் பண்ணால் தான் வந்து நல்லா இன்னும் 100% எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக பச்சை பசேல்னு கிடைச்சதுன்னா அதையே நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். கிடைக்காத பட்சம் வந்து நீங்கள் பொடியை யூஸ் பண்ணலாம். பொடியாக யூஸ் பண்ணாலும் பலன் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்மளோட சேனல் வந்து ஒரு முன்னுதாரணமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் பொடியாக வந்து அவங்க நிழல்லையோ வெயில்லையோ காய வச்சு அதை பேக் பண்ணுறப்ப கண்டிப்பாக ஒரு சில பர்சன்டேஜ் பலன்கள் வந்து கம்மியாகும். பட் பொடியாக யூஸ் பண்ணாலும் நமக்கு பலன் கிடைக்குது அப்படிங்கிறது தான் நான் இத்தனை வருஷத்தில் நான் தெரிஞ்சுக்கிட்டது. ஸோ கண்டிப்பாக வந்து பொடியாக கிடைச்சா நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கரிசலாங்கண்ணி இலையே கிடைக்கிறது வந்து ரொம்ப டஃப்பாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பொடியாக தான் யூஸ் பண்ணணும், வேறு ஆப்ஷனே கிடையாது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். Until stay tuned. Bye. Thanks for watching. Don't forget to subscribe to Kamali's Dairy.